பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7ஆம் மாதம் இந்த காலை வேளையில் என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த 7வது மாதம் உங்களுடைய சத்துருக்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். இந்த 7வது மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். நிச்சயமாய் ஓடுவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஊழியத்துக்கு விரோதமாய் பேசினவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஊழியத்துக்கு விரோதமாய் மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த 7வது மாதம் நிச்சயமாய் 7 வழியாய் ஓடுவார்கள். அதற்கு ஒரு முடிவு வரும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வியாதி 7 வழியாய் ஓட போகிறது. உடைய கண்ணீர் 7 வழியாய் ஓட போகிறது. உடைய தடைகள் 7 வழியாய் ஓட போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின நாவுகள் 7 வழியாய் ஓட போகிறது. உங்களுக்கு விரோதமாய் உங்களை பற்றி அறியாமலே உங்களை நிந்தித்து உங்களுடைய சாட்சிகளை கெடுக்க நினைத்தவர்கள், உங்களுடைய ஊழியத்தை கெடுக்க நினைத்தவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். ஒரு வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் கிரயமாய் சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்களே. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்ருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். இந்த 7வது மாதம் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். இந்த 7வது மாதம் இந்த காலை வேளையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களை ஒப்பு கொடுத்து விட்டார். 7 வழியாய் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓட போகிறார்கள். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உடைய ஊழியத்துல ஒரு மாற்றம், உங்களுக்குள் ஒரு மாற்றம், உங்க சரீரத்துக்குள் ஒரு மாற்றம், குடும்பத்துக்குள் ஒரு மாற்றம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் முறியடிக்க போகிறார், நொறுக்க போகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முறித்து போடுவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் 7 வழியாய் இந்த 7வது மாதம் ஓடுவார்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் என் தேவனுடைய மகிமையை பெரிதாய் காண்பீர்கள். ஒப்பு கொடுத்து விட்டார். அதை யாரும் மாற்ற முடியாது. என் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின நாவு என்ன, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள் என்ன, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசின காரியங்கள் என்ன, அதற்கு முடிவு வந்தது. வேதம் சொல்லுகிறது, இந்த 1ஆம் தேதி இந்த 7வது மாதம் இந்த காலை வேளையில உன் சத்துருக்கள் 7 வழியாய் ஓடுகிறார்கள். நீ விசுவாசிப்பேயானால் என் தேவனுடைய மகிமையை காண்பாய். வியாதி மாறுகிறது, சஞ்சலங்கள் மாறுகிறது.